Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இம்மார்டாலிட்டி ஓட் அப்படின்ற ஒரு ஓடு பற்றி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட ஓடு இம்பார்ட்டண்ட்டான ஓடை வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓடை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு மெயினான கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா, நம்மளோட மித்தாலஜியில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மா தான் இருக்குது. நம்ம வந்து 7 பிறவைகள் எடுப்போம். ஒரு தடவையும் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறமா நம்ம ஆன்மா கடவுள்கிட்ட போயிட்டு திருப்பியும் நம்ம மறுபிறவை எடுத்து வருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போதும். இந்த போயம் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதில் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. 3 டிவிஷன்ஸாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வேர்ட்ஸ்வர்த்தோட இயர் பார்த்தீங்கன்னா 1770 to 1850. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸு. ஸோ அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவரோட மேஜர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா லிரிக்கல் பேலட்ஸ் அண்ட் இந்த போம் வந்து போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்ற ஒரு போயம் கலெக்ஷன்ஸில் வந்து வெளியானதுக்கு அதுவும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் லேக் போயட்ஸ்ன்னு நம்ம வந்து 3 பேர்த்த சொல்லுவோம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், ராபர்ட் சதே. இவங்க 3 பேரும் வந்து லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க லேக் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இருந்தாங்க அப்படின்றதுனால லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து அவர் வந்து போயட் லாரேட்டாக இருந்திருந்தார். இவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராபர்ட் சதே இருந்தார் 1843 வரைக்கும். 1843லேருந்து 1850 ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் 7 இயர்ஸ்க்கு தான் இவர் இருந்தார் வரைக்கும். இவர் தான் வந்து போயட் லாரேட்டாக இருந்தார். இவருக்கு அப்புறமா யார் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா டென்னிசன் வந்தார். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் வேர்ட்ஸ்வர்த். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த போயம்க்கு டைரெக்டாக போயிடலாம். அந்த போமோட மேஜரான டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது தான் இது ஒரிஜினல் டைட்டில். ஸோ கம்ப்ளீட் டைட்டில்னு சொல்லலாம். இந்த டைட்டிலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஸோ இம்மார்டாலிட்டி அப்படின்னா நம்மளுக்கு அழிவே இல்லை, அதாவது ஒரு ஆன்மான்றதுக்கு அழிவு கிடையாது, நம்ம உடலுக்கு தான் அழிவு, ஆன்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது அப்படின்ற ஒரு இது வந்து இன்டிமேஷன்றது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. எதுக்குன்னா இம்மார்டாலிட்டிக்கு. எதுலேருந்து அதை கொடுக்குறாருன்னா ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்லி சைல்ட்ஹுட்னாலே குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது வந்து நம்ம குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஹெவனில் இருந்தோம் இல்லைங்களா? அந்த ஞாபகங்கள்லாம் நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஒரு சில சமயம் வந்து குழந்தை வந்து கடவுள்கிட்ட பேசுது, அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் நிறைய வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொமான்டிக் போயட்ஸை வந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கன் போயட்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் இருந்தாங்க, டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எமர்சன், தோரோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயட்ஸ். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அந்த ஒரு ஹிந்துயிசம் இந்த மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் எடுத்து அவங்க தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அவங்களுக்கு எது பேஸாக இருந்ததுன்னா இந்த ரொமான்டிக் பீரியடும் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்து அவங்களுக்கு பேஸாக இருந்தது. அதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது வந்து மோஸ்ட்லி இந்த போயம்னு சொல்லலாம். இது வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட மோஸ்ட் ஃபேமஸ் சாங். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங் வந்து இவர் வந்து 2 பீரியடில் எழுதியிருக்காரு. அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட அதர் டைட்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்மார்டாலிட்டி ஓட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஓட் அப்படின்னும் சொல்லலாம், கிரேட் ஓட் அப்படின்னும் சொல்லலாம். இதோட மேஜர் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட், மெமரி, நேச்சர் அண்ட் ஹியூமன் சோல். ஸோ இதனுடைய பப்ளிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1804 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பட் 1802 வந்து ஃபஸ்ட் பார்ட் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாக எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 11 ஸ்டான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாக வந்து 1802 27 மார்ச்சில் வந்து எழுதியிருக்காரு. இந்த 27 மார்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1804 மிச்சம் இருக்க 7 பேராகிராஃபையும் 7 ஸ்டான்சஸையும் எழுதியிருக்காரு. மொத்தமாக 1807 போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்றதுல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போயமோட காப்பியை வந்து 1802லேயே ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாவோட காப்பியை வந்து கால்ரிட்ஜ்க்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. அந்த
போயமை படிச்சுட்டு தான் கால்ரிட்ஜ் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த இதையும் வந்து இது கூட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கான ஒரு ரிப்ளையாக தான் கால்ரிட்ஜ் வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட் அப்படின்றத எழுதியிருப்பார். அண்ட் இதனுடைய ஃபிலாசபிக்கல் தாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலூட் அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து இருக்கும். ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம் அதுவுமே நமக்கு வந்து சிலபஸில் பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நான் ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், கான்வர்சேஷன் போயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கால்ரிட்ஜோட டிஜெக்ஷன் அண்ட் ஓட் அப்படின்றது வந்து கான்வர்சேஷன் போம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து இது அவரோட பீரியடில் சொல்ல, அவரெல்லாம் இறந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்தவங்க அவரோட போம்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு 8 போம்ஸை வந்து கான்வர்சேஷன் போம் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதை தனியாக வந்து ஒரு இது மாதிரி கான்வர்சேஷன் போம்ன்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைப்லேயே தான் இந்த ஓட் இம்மார்டாலிட்டி ஓட் அப்படி அதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4th ஸ்டான்ஸா 4 ஸ்டான்ஸாஸ் எழுதியிருக்காரு. அந்த 4th ஸ்டான்ஸா முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு கொஷினோட முடிப்பார். ஆக்சுவலாக 2 லாஸ்ட் கப்லெட்ஸில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சராக தான் ரிமைனிங் 7 ஸ்டான்ஸாஸ் வந்து இருக்கும். இது மொத்தமாகவே எல்லா ரிமைனிங் 7 ஸ்டான்ஸாஸையும் வந்து 1804 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பேரை வந்து 1815 தான் வச்சாங்க. அந்த டோட்டலி ஓட் இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது வந்து 1815 தான் வச்சாங்க. பட் 1807 பப்ளிஷ் ஆகும்போது அதோட பேர் என்னவா இருந்ததுன்னா வெறும்னே ஓட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ திஸ் இஸ் அபவுட் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் ஓடு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஓடுனா என்ன, அதனுடைய டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஓட் பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த ஓடை வந்து நம்ம கௌலியன் ஓடு அப்படின்னு சொல்லலாம். அந்த கௌலியன் ஓடு வந்து யார் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கௌலியன் ஓடுக்கு இன்னொரு பேர் வந்து இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓட். இந்த போமில் வந்து பார்த்திங்கன்னா பிண்டாரிக் ஓடில் வந்து நார்மலாக ரெகுலர் பிண்டாரிக் ஓடு வந்து ரெகுலர் ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. கௌலியன் ஓடை வந்து இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓடு அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பிண்டாரிக் ஓடில் வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸ்டாஃபிக், ஆன்டிஸ்டாஃபி, எப்போட் அப்படின்ற ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோரஸ் மாதிரி எதுவும் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாரு. 11 ஸ்டான்ஸா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டான்ஸா, நெக்ஸ்ட்டு 4 ஸ்டான்ஸா, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்டான்ஸான்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாஸ் வந்து டெத், லாஸ் ஆஃப் யூத், இன்னசென்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். நெக்ஸ்ட்டு 4 ஸ்டான்ஸா வந்து எப்படி வந்து ஏஜ் வந்து நம்மளோட டிவைனிட்டியை வந்து லூஸ் பண்ண வைக்குது அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 ஸ்டான்ஸாஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஹோப் தட் த மெமரி ஆஃப் த டிவைன் வில் அலோவ் அஸ் டு சிம்பத்தைஸ் வித் அவர் ஃபெலோ மேன். ஸோ அந்த ஒரு மெமரி வந்து என்னதான் நம்மளுக்கு அழிஞ்சாலுமே அந்த ஒரு சில மெமரி இருக்கிறது தான் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம எல்லாரோடையும் சிம்பத்தைஸ் பண்ணுறதாகட்டும், நம்ம இந்த ஏர்த்லேருந்து ஜாய் அனுபவிக்கிறதாகட்டும், அந்த ஒரு இது இருக்கிறது மெமரி இருக்கிறதுனால தான் அப்படின்ற சொல்லுவார். ஸோ இதனுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்மா வந்து இந்த உலகத்தில் தான் இருந்தது. உலகத்தில் மீன்ஸ் ஹெவனில் இருந்தது, நம்ம கடவுள் கூட இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிறந்ததுக்கப்புறமா அந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்து நமக்கு மறைய ஆரம்பிச்சது. ஏர்த்தில் இருக்க ஆரம்பிக்க நமக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து நம்ம ஒரு இதுவாக மேனாக வந்ததுக்கப்புறமா அந்த மெமரி வந்து முக்கால்வாசி மறைஞ்சிருது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதுதான் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போம்க்கு போகலாம். ஸோ இந்த போம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் 4 லைன் கொடுத்துருக்காரு, 3 லைன்ஸ் கொடுத்துருக்காரு. இதை வந்து அவரோட போம்லேருந்தே அந்த ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்காரு எபிகிராஃபாக. அது என்ன போம்னு பார்த்தீங்கன்னா மை ஹார்ட் லீப்ஸ் அப் அப்படின்ற ஒரு போம். அது ஒரு ஷார்ட் போம், 9 லைன்ஸ் தான் இருக்கும் அந்த போம்லேயே. பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்னொரு பேர், அந்த போம் நேமோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா த ரெயின்போ அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா த சைல்ட் இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன் and I could wish my days to be bound each to each by natural piety. ஸோ அது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயமோட மொத்த மீனிங்கையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கப்லெட்ஸாக தான் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஹார்ட் வந்து எப்பப்பெல்லாம் நான் ரெயின்போ பார்க்குறேனோ அப்பப்பெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷமாகுது, என்னோடய ஹார்ட் பீட்டே வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் பிறந்தப்பையும் நான் குட்டி வயசாக இருந்தப்பையும் அது அப்படியே தான் இருந்தது அந்த ரெயின்போ.
நான் இப்போ மேனாக இருக்கும்போதும் அது அப்படியே தான் இருக்கேன், நான் ஓல்ட் ஆகும்போதும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. நான் இறந்ததுக்கப்புறமும் அந்த மாதிரியே தான் இருக்கும். த சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து என்ன ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொடுக்குறோமோ, ஒரு நல்ல பழக்கத்தை கொடுத்தோன்னா அது பெரியவங்க ஆனதுக்கப்புறமாவுமே அந்த ஒரு பழக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ சைல்டில் வந்து எந்த ஒரு இதெல்லாம் நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்குறோமோ அதுதான் வந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் இருக்கும். அண்ட் ஐ விஷ் மை டேஸ் டு பி பவுண்ட் ஈச் டு ஈச் பை நேச்சுரல் பைட்டி. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட லைஃப் வந்து அந்த குழந்தையில சைல்ட் லைக் சென்ஸே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஐ வாண்ட் டு ஃபீல் அ சைல்ட் லைக் சென்ஸ் ஆஃப் வண்டர் அப்பான் சீயிங் த நேச்சுரல் வேர்ல்ட் எவ்ரி டே ஆஃப் மை லைஃப். ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போவை பார்த்தா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ரெயின்போன்றது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. அவர் குழந்தையா இருக்கும்போது சரி, மேனாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஏஜ்ல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் குழந்தைக்கு இருக்கிற அந்த என்தூசியாசம், அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து நீங்கள் வயசாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ரெயின்போவா அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். அந்த ஒரு இது இல்லாமல் நான் அதே ஒரு என்த்துவோடு இருக்கணும், அந்த ஒரு இதோடையே இருக்கணும், எவ்ரிடே லைஃப்பை வந்து அந்த மாதிரியே ஒரு ஹாப்பினஸோட ஜாய்ஃபுல்னஸோட பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் அந்த டேட்டை கரெக்டாக பார்க்க சொன்னேன்னா, அந்த இம்மார்டாலிட்டி ஓட் அப்படின்றது வந்து March 27 எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒரு போம் பார்த்தீங்கன்னா March 26 1 டே பிஃபோர் தான் எழுதியிருக்காரு. அதுலேருந்து ஒரு எபிகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்டான்சாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவும் செகண்ட் ஸ்டான்ஸாவும் 9 லைன்ஸில் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு ஸ்டான்ஸாக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டான்சஸ் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஒரு பேசிக்கோட படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தெர் வாஸ் அ டைம் வென் meadow grow and stream the earth and every common sight to me did seem apparelled in celestial right. ஸோ ஒரு டைமில் எனக்கு வந்து அது ஒரு மெடோவாக இருக்கட்டும், க்ரோவாக இருக்கட்டும், ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ஏர்த்தில் எந்த ஒரு காமன் சைட்டாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தந்தது. ஒரு செலஸ்டியல் ரைட், ஒரு ஹெவன்லேருந்து இருந்த மாதிரி ஒரு ஹெவன்லி லைட் இருந்தால் எப்படி அது ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு கடவுளுக்கு பின்னாடிலாம் ஒரு லைட் இருந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காமன் விஷயமுமே எனக்கு வந்து ஒரு ஹெவன்லி திங்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. த க்ளோரி அண்ட் த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் அ ட்ரீம். நார்மலாக வந்து இந்த படத்துலலாம் ட்ரீம் காமிச்சாங்கன்னா, ஸோ இங்கே ஒரு பிக்சர் கூட கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரீம்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட் ஒரு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹெவன்லியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இட் இஸ் நாட் நவ் as it hath been of yore. ஸோ ஆனால் இப்போ அந்த சந்தோஷமும் அந்த ஃப்ரெஷ்னஸும் இப்போ கிடையாது. நான் எதை பார்த்தாலும் அதுவா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி அதுக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு இப்போ அது சந்தோஷத்தை தரல. டேர்ன் வேர்ஸோவர் ஐ மே. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் பை நைட் ஆர் டே, அது டேவாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, த திங்ஸ் விச் ஐ ஹாவ் சீன் ஐ நவ் கேன் see no more. நான் ஆல்ரெடி அந்த பார்த்த திங்ஸ் வந்து அதே தான், பட் இருந்தாலும் அந்த திங்ஸை என்னால் நான் சைல்ட்ஹுட்டில் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தனோ அந்த மாதிரி என்னால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல. ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 2. த ரெயின்போ கம்ஸ் அண்ட் கோஸ் அண்ட் லவ்லி இஸ் த ரோஸ். The moon doth with delight look round her when the heavens are bare. Waters on a starry night are beautiful and fair. The sunshine is a glorious birth, but yet I know wherever I go that there hath passed away a glory from the earth. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் அந்த ஒரு தீமே தான் வந்து முன்னாடி சொன்ன தீமே தான் இதுலேயும் வந்து சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு குழந்தைக்கு இல்லை ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது எதெல்லாம் பார்த்து ஆசைப்படும். ஒரு ரெயின்போ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும், ஒரு ரோஸை பார்த்தா சந்தோஷப்படும், ஒரு ஃபுல் மூன் பார்த்தா நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும், ஏதோ ஹெவன்லே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வாட்டரி நைட், அந்த நைட்டில் வந்துட்டு ஸ்டாரி நைட்டில் வந்துட்டு ஒரு வாட்டர் பார்க்கும்போது அது எப்படி ஒரு தகன்னு ஒரு மின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி ஒரு சன்ஷைன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அதுக்கு ஒரு புது பர்த் மாதிரி, புது பிகினிங் மாதிரி. எவ்ரி சன்ஷைன் அது வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். காலைல எழுந்திரிச்சா சன்ரைஸ் ஆக போகுது, ஈவினிங் ஆனால் சன்செட் ஆக போகுது. பட் அந்த சன்ரைஸையும் சன்செட்டையும் பார்க்கும்போது ஒரு ஈகர்னஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஐ நோ வேர்எவர் ஐ கோ. ஆனாலும் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எங்கே போனாலுமே தட் தேர் ஹேத் பாஸ்ட் அவே அ க்ளோரி ஃப்ரம் த எர்த். அந்த ஒரு க்ளோரி, அந்த ஒரு ஷைனிங் லைட் வந்து
இந்த ஏர்த்லேருந்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த குழந்தையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏர்த்லேருந்து அந்த க்ளோரி போனது கிடையாது. அதே ரெயின்போ தான், அதே ரோஸ் தான், அதே மூன் தான், எல்லாமே அதே தான். பட் ஆனால் நம்ம வளர வளர அந்த ஒரு ஈகர்னஸ், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஜாய்ஃபுல்னஸ் வந்து இல்லை. அதனால் இவருக்கு என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு க்ளோரியே வந்து ஏர்த்தை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த ஸ்டான்ஸா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டான்ஸா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சேம் விஷயந்தான். நவ் வைல் த birds that sing a joyous song and while the young lambs bound as to the tabor's sound, to me alone there came a thought of grief. ஸோ இப்போ வந்து சுற்றி சுற்றி பேர்ட்ஸ் நிறைய பாட்டு பாடுது. லேம்ப்ஸ்லாம் வந்து ஒரு சவுண்டு ட்ரம்ஸ் வாசிக்கிற டபர்ஸ் சவுண்டுன்றது ஒரு ட்ரம் மாதிரி ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த டபர் சவுண்ட் வரும்போது லேம்ப்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இங்கே இந்த சுற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போதும் எனக்கு வந்து ஒரு தாட் ஆஃப் க்ரீஃப் இருக்குது. ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு சேட்னஸ் வந்து எனக்குள்ளே இருக்குது. A timely utterance gave that thought relief and I again am strong. So sometimes வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நான் ஒரு இதில் இருக்கும்போது ஒரு சேட்னஸில் இருக்கும்போது இங்கே வந்து டைம்லி அட்டரன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம போயமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் வர ஒரு சில லைன்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுற டைமில் நான் ஒரு போயம் எழுதி என்னோடய தாட்டெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நான் ஸ்ட்ராங்காகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதா எடுத்துக்கலாம். The cataracts blow their trumpets from the steep. No more shall grief of mine the season wrong. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா the cataracts அப்படின்றது வந்து இங்கே வந்து மவுண்டெயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். blow their trumpets from steep, அதாவது அந்த மவுண்டெயின்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த ஸ்டீப்ன்றது பாதாளத்தில் விழும்போது எப்படி ஒரு ட்ரம்பட் ஊதுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ என்னோட க்ரீஃப் வந்து இதுக்கு மேலே அந்த சீசனுக்கு வந்து ராங் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சீசன், ஸ்ப்ரிங் சீசன். நார்மலி வந்து அங்கே ஸ்ப்ரிங் சீசனை வந்து ஒரு ரொம்ப இனிமையான சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசனை வந்து என்னோட க்ரீஃப் வந்து கெடுத்துடக்கூடாது, என்னோட சேட்னஸ் வந்து கெடுத்துடக்கூடாது. ஐ ஹியர் த எக்கோஸ் த்ரூ த மவுண்டைன் த்ராங். ஸோ எனக்கு வந்து மவுண்டெயின்ஸ்லேருந்து எக்கோஸ் கேட்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் விழற வந்து எக்கோஸ் கேட்குது. த விண்ட்ஸ் கம் டு மீ ஃப்ரம் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்லீப். ஸோ விண்ட்ஸ் வந்து அந்த ஒரு இதிலேருந்து வந்து என்னை வந்து தட்டி எழுப்புது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு தூக்கத்துலேருந்து வந்து என்னை எழுப்புற மாதிரி ஒரு ட்ரீம் லேண்ட்லேருந்து ஒரு ஹெவன்லேருந்து வந்து என்னை எழுப்புற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல் த earth இஸ் கே மீன்ஸ் ஹாப்பின்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்க ஏர்த்தில் இருக்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. லேண்ட் அண்ட் சீ கிவ் themselves up to jollity. ஸோ ஜாலிட்டி மீன்ஸ் ஆல்சோ ஜாலி, ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஏர்த்தில் லேண்டு சீ எல்லாமே வந்து ஏர்த் கூட ஜாயின் ஆகி ஜாலியாக இருக்காங்க. அண்ட் வித் த ஹார்ட் ஆஃப் மே தட் எவ்ரி பீஸ்ட் கீப் ஹாலிடே. ஸோ இந்த மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன், மே ஸ்டார்ட்டில் அந்த யூகேயில் பார்த்திங்கன்னா மே சீசன் ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ஆஃப் மேல வந்து எல்லா பீஸ்ட், எல்லா அனிமல்ஸ், எல்லா க்ரீச்சர்ஸும் வந்து ஒரு ஹாலிடே எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. தோ சைல்ட் ஆஃப் ஜாய். ஸோ நீ இப்போ வந்து ஒரு சைல்டுக்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் ஆஃப் ஜாய். அந்த சைல்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெப்பர்ட் பாய். ஸோ நான் இங்கே பிக்சர் கொடுத்துருக்கேன். ஷவுட் ரவுண்ட் மீ லெட் மீ ஹியர் தை ஷவுட்ஸ் தோ ஹாப்பி ஷெப்பர்ட் பாய். ஸோ என்னை சுற்றி பாடு, என்னை சுற்றி நீ வந்து பாட்டு பாடு. இங்கே வந்து ஷவுட் அப்படின்றது வந்து கத்துறது கிடையாது. ஸோ உன்னோட சந்தோஷம் வந்து ஒருத்தவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் வந்து அந்த சந்தோஷம் வந்து இதாகும் இல்லைங்களா. ஸோ ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை வந்து நம்ம வந்து கூட இருக்கும்போது நமக்கும் அந்த சந்தோஷம் வரும். ஒருத்தவங்க சேடாக இருந்தாங்கன்னா நமக்கும் அந்த சேட்னஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதனால் அந்த ஷெப்பர்ட் பாய்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னை சுற்றி வந்து பாட்டு பாடு, என்னை சுற்றி சந்தோஷ கரகோஷம் எழுப்பு, அப்போ வந்து எனக்கும் வந்து அந்த சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹூ இஸ் த சைல்ட் ஆஃப் ஜாய் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹூ இஸ் த சைல்ட் ஆஃப் ஜாய், ஷெப்பர்ட் பாய் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4. ஸோ A blessed creature, I have heard the call,
to each other make. ஸோ நீங்கள் எல்லாரும் ஹோலி க்ரீச்சர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து ஹோலி க்ரீச்சர்ஸ் அந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே ஹோலி க்ரீச்சர்ஸ், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஒருத்தர் நீங்கள் இது பண்ணிக்கும் போது ஒருத்தர் தழுவி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. எர்த்து, லேண்டு, சி, மவுண்டைன், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஐ சி த ஹெவன்ஸ் லாஃப் வித் யூ இன் யோர் ஜூப்ளி. ஸோ உங்கள் கூட சேர்ந்துட்டு உங்கள் எல்லார் கூடயும் சேர்ந்துட்டு வந்து ஹெவனுமே வந்து உங்கள் கூட சேர்ந்து சிரிக்குது, அந்த ஹாப்பினஸில் வந்து பங்கேற்குது. மை ஹார்ட் இஸ் அட் யோர் ஃபெஸ்டிவல், மை ஹெட் ஹேத் இட்ஸ் கொரோனால். ஸோ மை ஹார்ட், என்னோட ஹார்ட்டுமே வந்து உங்களோட ஃபெஸ்டிவல், இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுறது வந்து அது கூட என்னோட ஹார்ட்டுமே வந்து கூட சேர்ந்துக்குது. மை ஹெட் ஹேத் இட்ஸ் கொரோனால். கொரோனால் அப்படின்னா ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி, என்னோட ஹெட்டு மேலே ஒரு க்ரௌன் வச்ச அளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. த ஃபுல்னஸ் ஆஃப் யுவர் பிளிஸ் ஐ ஃபீல் இட் ஆல். உங்களோட மொத்த சந்தோஷமே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது, கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஓ ஈவில் டே இஃப் ஐ வேர் சலன். பட் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சேடாக ஒரு ஃபீல் பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இந்த டேவே வந்து என்னால் வேஸ்ட்டாக போயிருக்கும், ஈவில் டேவாக மாறி இருக்கும். ஸோ ஈவில் டே, ஓ ஈவில் டே இஃப் ஐ வேர் சலன். நான் இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன்னா அந்த டேவே வந்து ஈவில் ஆயிருந்திருக்கும். வைல் எர்த் ஹர்செல்ஃப் இஸ் அடோனிங் திஸ் ஸ்வீட் மே மார்னிங். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே மார்னிங் விச் மந்த் இஸ் மென்ஷன்ட் இந்த போம் இம்மார்டாலிட்டி ஓட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மே. ஸோ ஸ்ப்ரிங் சீசன், மே மார்னிங். ஸோ இதில் வந்து எர்த் வந்து அதையே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கார்ஜியஸாக நம்ம ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா கார்ஜியஸாக ட்ரெஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்ஜியஸாக பியூட்டிஃபுல்லாக வந்து எர்த் வந்து அதையே வந்து அடான் பண்ணிக்குது இந்த மே மார்னிங்கில். ஏன்னா ஸ்ப்ரிங் சீசனில் தான் வந்து நிறைய ஃப்ளார்ஸ்லாம் பூத்து குலுங்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ளார்ஸ் மூலயமா என்ன ஆகுதுன்னா எர்த் தன்னைத்தானே அழகுபடுத்திக்குது அப்படின்றாரு. அந்த சில்ட்ரன் ஆர் கல்லிங் ஆன் எவ்ரி சைட் இன் 1000 valleys far and wide fresh flowers. ஸோ அது வந்து நிறைய மே மார்னிங்கில் நிறைய பூக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சைடில் எல்லா சைடில் இருந்தும் thousands of valleysல எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பூக்களை வந்து பறிச்சிட்ருக்காங்க, ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸை வந்து பறிச்சிட்ருக்காங்க. while the sun shines warm and the babe leaps up on his mother's arm. ஸோ சன் வந்து எப்படின்னா ஒரு வார்மான ஒரு ஃபீல் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இருக்காது. அங்கே இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு சம்மர் வந்து ரொம்ப ஹீட்டாலாம் இருக்காது. அங்கே சம்மரே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கும். அதனால தான் அங்கே இருக்கவங்க எல்லாம் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஸோ while the sun shines warm and the babe leaps up on his mother's arm. அந்த சமயத்தில் வந்து ஒரு பேபி எப்படி மதர்ஸ் ஆர்மில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஐ ஹியர் வித் ஜாய் ஐ ஹியர். இது எல்லாத்தையுமே வந்து என்னால் வந்து உங்கள் கூட சேர்ந்துட்டு இந்த ஒரு ஜாய்னஸோட என்னால் வந்து ஹியர் பண்ண முடியுது, செலிப்ரேட் பண்ண முடியுது. பட் தேர் இஸ் அ ட்ரீ ஆஃப் மெனி ஒன், a single field which I have looked upon. பட் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே ஒரே ஒரு ட்ரீ இருக்குது. நிறைய ட்ரீஸில் தனியாக ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்குது. ஆஃப் மெனி, நிறைய ட்ரீயில் ஒன், ஒரே ஒரு ட்ரீ மட்டும் தன்னந்தனியாக இருக்குது. a single field which I have looked upon. ஒரு சிங்கிள் ஃபீல்டு மட்டும் இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது நான் வந்து இந்த ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஒரு வருத்தப்பட்டிருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போத் ஆஃப் தெம் ஸ்பீக் ஆஃப் சம்திங் தட் இஸ் கான். இது ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதையோ இழந்துட்டோம், நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி இது ரெண்டும் பேசுது. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். நான் சைல்டில் இருந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பி இல்லை, நான் எதை பார்த்தாலும் சைல்டில் இருந்த மாதிரி எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் அந்த தனியாக இருக்க லோன்லி ட்ரீயும் ஒரு சிங்கிள் ஃபீல்டும் வந்து சொல்லுது. அது வந்து சொல்லுது என்ன மாதிரி சொல்லுதுன்னா, சம்திங் தட் இஸ் கான் அப்படின்னு சொல்லுது. த பான்சி அட் மை ஃபீட் தட் த சேம் டேல் ரிப்பீட். ஸோ பான்சி அப்படின்றது வந்து இங்கே ஒரு லிட்டில் ஃப்ளார், ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளார். ஸோ அது வந்து என் கால் கிட்ட இருக்க அந்த பான்சி அப்படின்ற ஃப்ளாருமே வந்து இதே ஸ்டோரியை தான் சொல்லுது. என்ன ஸ்டோரி சொல்லுதுன்னா, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. விதர் இஸ் ஃப்ளட் த விஷனரி க்ளீம். ஸோ என்ன மிஸ் ஆகுது இந்த விஷனரி க்ளீம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேர் இட் இஸ் நவ் த க்ளோரி அண்ட் த ட்ரீம். ஸோ என்ன மிஸ் ஆகுது அண்ட் இது வந்து நான் எங்கே இப்போ போச்சு. ஸோ இந்த ஒரு டிலைட்ஃபுல் செலஸ்டியல் லைட் நான் முன்னாடி பார்த்தது எப்படி மிஸ் ஆச்சு, அது இப்போ எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கொஷினோட முடிக்கிறாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட 4th ஸ்டான்ஸா எண்ட் ஆகுது. இந்த ஸ்டான்ஸாவோட தான் வந்து 1802 முடித்தார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 1804 எழுதியிருக்கிறது.
ஸோ 5th ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, அவர் பர்த் இஸ் பட் அ ஸ்லீப் அண்ட் ஃபர்கெட்டிங். ஸோ நார்மலாக வந்து நம்ம பிறக்கிறதே வந்து நம்ம சொன்னல 7 பிறவி அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ நம்ம பர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவியில் இருக்கிறத மறந்து தூங்கி எந்திரிக்கிற மாதிரி, ஒரு தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஒரு பிறவியில் இருக்கிறத மறந்து மறந்து போய் திருப்பியும் அடுத்த பிறவி எடுத்து வரும். த சோல் தட் ரைசஸ் வித் அஸ் அவர் லைஃப் இஸ் அ ஸ்டார். ஸோ த சோல் எப்படி சொல்கிறாருன்னா சன் மாதிரி. ஏன்னா சன் வந்து எப்படி டெய்லி உதிச்சு திருப்பியும் வெஸ்ட்டில் போய் மறைஞ்சி திருப்பியும் அடுத்த நாள் வந்து ஈஸ்டில் வந்து வருதோ, அதே மாதிரியே நம்மளோட லைஃப், என்னோட சோல், நம்மளோட சோலுமே வந்து ஒரு ஸ்டார் தான். இங்கே வந்து சன் தான் அந்த ஸ்டார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாருமே hath had elsewhere is its setting and comes from afar. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல செட் ஆகிட்டு, ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து போகிற மாதிரி இறந்து போயிட்டு, ஸோ அந்த சோல் வந்து ஹெவனுக்கு போயிடும். ஸோ ஹெவன் ஒரு அந்த காட் கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காட் கிட்ட இருந்து திருப்பியும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பிறக்கிற மாதிரி இருக்கும். நாட் இன் என்டையர் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஆனால் அப்படி பிறந்தாலுமே என்டையராக நம்ம எல்லாத்தையுமே மறந்துட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சைல்ட்ஹுட் டேஸில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, சைல்ட்ஹுட் டேஸில் வந்து நம்ம ஹெவனில் இருந்ததும் நம்ம காட் கூட இருந்ததும் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்மளால் மறக்க முடியாது. நம்ம ஏஜ் ஆக தான் அது வந்து நமக்கு மறந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா, என்டையராக நம்ம வந்து மறந்துட மாட்டோம். என்ன தான் நம்ம சன் மாதிரி செட் ஆகி திருப்பியும் வந்து நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம வந்தாலும் நம்ம சோல் வந்து என்டையராக நம்மளால் மறக்க முடியாது. அண்ட் நாட் இன் அட்டர் நேக்கட்னஸ். என்டையராக ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி நம்ம வரமாட்டோம். அதில் கண்டிப்பாக வந்து அந்த பழைய ஞாபகங்கள், ஹெவனில் காட் கூட ஸ்பெண்ட் பண்ண ஞாபகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ட்ரெயிலிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி டூ வி கம். ஸோ அந்த கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரியிலேருந்து தான் நம்ம வந்தோம். ஃப்ரம் காட் ஹூ இஸ் அவர் ஹோம். ஸோ இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் காட் ஹூ இஸ் அவர் ஹோம். ஸோ காட் தான் வந்து நம்மளோட ஹோம். அங்கே வந்து நம்ம போயிட்டு திருப்பி இந்த எர்த்துக்கு வந்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹெவன் லைஸ் அபவுட் இன் அவர் இன்ஃபான்சி. ஸோ ஹெவன் வந்து நம்ம இன்ஃபான்சியில் வந்து நமக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து இருக்கும். நம்ம ஹெவனில் இருந்த மெமரிஸ்லாம் வந்து இருக்கும். ஷேட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஷேட்ஸ் ஆஃப் ப்ரிசன் ஹவுஸ் பிகின் டு க்ளோஸ் அப்பான் த க்ரோயிங் பாய். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இன்ஃபான்சியில் வந்து நம்ம ஹெவனோட மெமரிஸ் வந்து இருக்கும். பட் அதுக்கப்புறமா ஷேட்ஸ் ஆஃப் ப்ரிசன் ஹவுஸ், இந்த ஏர்த்தில் வந்து ஏர்த்தோட ஒரு சில விஷயங்களில் நம்ம மாட்டிக்கிட்டோம், சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வளர இங்கே இருக்க விஷயங்களில் வந்து நம்ம இங்கே நம்ம இது பண்ணணும், நம்ம இப்படி இருக்கணும், மற்றவங்க சுற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன மாதிரி ஹேபிட்ஸில் வளர்ந்துருக்கோம் அப்படின்றத பொறுத்து அதே மாதிரியே நம்மளும் இருக்கணுன்றதுக்காக நம்ம வளரும்போது நம்ம அந்த ஹெவன்லி விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். ஹெவன்லி விஷயத்தை வந்து நமக்கு வந்து மறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஹீ beholds the light and when it flows he sees it in his joy. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஸ்டில் இருந்தாலுமே அந்த குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஹெவனை பார்த்து ஒரு சில விஷயங்கள் குழந்தையா இருக்கும்போது கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வளர ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்ம அந்த ஜாய் எடுத்துக்குவோம். த யூத் who daily farther from the east must travel. ஸோ இங்கே வந்து திருப்பியும் அந்த இதை சொல்கிறாரு. ஸோ ஈஸ்டில் ஈஸ்ட்லேருந்து சன் வரும்போது நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வருது இல்லைங்களா சன்னு, அது வந்து ட்ராவல் பண்ணுது. அப்போ என்னென்னா அந்த சைல்டுலேருந்து த யூத்துக்கு வராங்க. ஸ்டில் இஸ் நேச்சர்ஸ் ப்ரீஸ்ட். அந்த யூத் ஸ்டேஜில் இருக்கும்போதுமே அந்த இது எப்படி இருக்காங்க, யூத் எப்படி இருக்காங்கன்னா நேச்சர்ஸ் ரிலீஜியனாக இருக்காங்க, ஒரு ஹோலி மேன் மாதிரி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தான் வந்து மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பை த விஷன் ஸ்ப்ளெண்டட் இஸ் ஆன் ஹிஸ் வே அட்டெண்டட். ஸோ அவங்களோட விஷன் வந்து இன்னுமே வந்து ஒரு ஹெவன்லி விஷன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் லென்த் த மேன் பர்சீவ்ஸ் இட் டை அவே அண்ட் ஃபேட் இன் டு த லைட் ஆஃப் காமன் டே. ஸோ இது என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எப்போ வந்து அவன் அடல்ட் மேனாக மாற வந்து அந்த லைட் ஆஃப் த காமன் டே, ஒரு காமன் டேக்குமே ஒரு செலஸ்டியல் லைட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஃபேட் ஆகிட்டே வருது, அது மறைஞ்சிக்கிட்டே வருது, ஓல்டாக அந்த இதெல்லாம் வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு 6th ஸ்டான்ஸா. இது ரொம்பவே குட்டியான ஸ்டான்ஸா தான், ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸா மாதிரி. ஸோ earth fills his lap with pleasure of her own. ஸோ earth வந்து ஸோ நம்ம பிறந்ததுக்கப்புறமா யூத் ஆகிற வரைக்கும் அந்த ஹெவன்லி இது வந்து ஓரளவுக்கு ஒரு யூத்துன்ற ஸ்டேஜ் வந்து ஒரு டீனேஜ் ஸ்டார்ட் ஆகிற ஏஜ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் நம்ம அந்த ஓரளவுக்கு அந்த ஹெவன்லி இது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா, ஏர்த்தே வந்து அதனுடைய மடியில் நிறைய ப்ளஷர்ஸ் வச்சுருக்கு. ஏர்த்லன்னும் போது ஏர்த்துக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, ப்ளஷர் கொடுக்குற விஷயங்கள். ஏர்னிங்ஸ் ஷி ஹேத் இன் ஹர்
ஓன் நேச்சுரல் கைண்டு. ஸோ அதனுடைய நேச்சுரல் கைண்டு வந்து அதில் இருக்குது. ஸோ ஏர்த்தில் வந்து இங்கே இருக்கிறதுல அம்மாவோட அன்பு, அப்பாவோட பாசம், அப்பாவோட கண்காணிப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஏர்த் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஈவன் வித் சம்திங் ஆஃப் அ மதர்ஸ் மைண்ட் அண்ட் நோ அன்வர்த்தி எய்ம் த ஹோம்லி நர்ஸ் டத் ஆல் ஷி கேன். ஸோ ஹோம்லி நர்ஸ் அப்படின்றது வந்து ஏர்த். ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம்லி நர்ஸ், ஹூ இஸ் கால்ட் அஸ் ஹோம்லி நர்ஸ்ன்னு பார்த்து கேட்டால் ஏர்த். ஸோ அந்த ஏர்த் வந்து என்னென்னா ஒரு மதர்ஸ் மைண்ட் எப்படி ஒரு எய்மே இல்லாமல் நமக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குமோ, அதே மாதிரி ஏர்த்து வந்து அதுக்கிட்ட இருக்க சந்தோஷத்தை வந்து ஒரு மதரோட மைண்டோட கொடுக்குது. டு மேக் ஹர் ஃபாஸ்டர் சைல்டு, தத்தெடுத்த குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னோட தத்து குழந்தை அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஹர் இன்மேட் மேன். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ரிசனருக்கு வந்து ப்ரிசனர்ன்றது சென்ஸ், இன்மேட் மேன் அப்படின்னா ப்ரிசனர்ன்ற இதில் சென்ஸில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஏர்த்துக்கான அந்த சந்தோஷங்களில் வந்து ஒரு சிறைப்பட்டுருக்காங்க அப்படின்ற மனுஷனுக்கு வந்து தன்னோட இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்கெட் த க்ளோரிஸ் ஹீ ஹேத் நோன் அண்ட் தட் இம்பீரியல் பேலஸ் வென்ஸ் ஹீ கம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஏர்த் தங்கிட்ட இருக்க எல்லா சந்தோஷத்தையும் அந்த மேன் கிட்ட கொடுக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன குழந்தையிலேருந்து அந்த ஹெவன்லி க்ளோரி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வளர வளர மறந்துடுறோம். அந்த இம்பீரியல் பேலஸ், அந்த பேலஸ் இம்பீரியல் பேலஸ் மீன்ஸ் ஹெவன்லேருந்து நம்ம வந்ததையே வந்து நம்ம வந்து மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டான்ஸா 6. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 7. Behold the child among his newborn blisses. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டை வந்து எடுத்துக்கிறாரு. அந்த சைல்டு வந்து 6-year-old சைல்டாக எடுத்துக்கிறாங்க. Behold the child among the newborn blisses. ஸோ ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 6 years darling of pygmy size. ஸோ pygmy size அப்படின்னா ஒரு லில்லிபுட் சைஸ். லில்லிபுட்லாம் எப்படி சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருப்பாங்களா, அந்த மாதிரி 6 years darling வந்து ஒரு குட்டி சைஸில் இருக்க ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கலாம். See where amid work of his own hand he lies. ஸோ அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணுன்னா, ஸோ அது வந்து குட்டியாக இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஐயோ நம்ம எப்போ வளருவோம், நம்ம வளர்ந்தோன்னா நம்ம ஸ்கூலுக்கு இதுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சா நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதே வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏன்டா வளர்ந்தோம், நம்ம சின்ன வயசுல இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஃப்ரெட்டட் பை சாலிஸ் ஆஃப் மதர்ஸ் கிஸ்ஸஸ். அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மதரோட கிஸ் கொடுத்து அது எப்படி சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி இருக்கும். வித் லைட் அப்பான் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஐஸ். அந்த ஃபாதர்ஸ் ஐஸ் வந்து எப்பயுமே வந்து அதை கண்காணிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷங்கள்லாம் இருக்கும். see at his feet some little plan or chart. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து துருன்னு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, ஒரு வெட்டிங் நடக்கிற மாதிரி, ஒரு இல்லை டீச்சர் கேம், அந்த மாதிரி நிறைய வந்து விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. சம் ஃப்ராக்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரீம் ஆஃப் ஹியூமன் லைஃப் shaped by himself with newly learned art. ஸோ அவர் என்னன்னா நியூவாக வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புதுசாக ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தையோட ஒரு இதுவாக இருக்கும். அ வெட்டிங் ஆர் அ ஃபெஸ்டிவல், அ மார்னிங் ஆர் அ ஃபியூனரல். ஸோ இதெல்லாத்தையும் வந்து அந்த குழந்தை வந்து விளையாடி பார்க்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அண்ட் திஸ் ஹேட் நவ் ஹிஸ் ஹார்ட் அண்ட் அன்டு திஸ் ஹி ஃப்ரேம்ஸ் ஹிஸ் சாங். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு இதெல்லாம் தான் வந்து மனசில் இருக்கும். வெட்டிங் எப்படி நடக்கும், ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும், மார்னிங் எப்படி இருக்கும், ஃபியூனரல் எப்படி இருக்கும், நம்ம வேலைக்கு போனால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுலாம். தென் வில் ஹி ஃபிட் ஹிஸ் டங் டு டைலாக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், லவ் ஆர் ஸ்ட்ரைஃப். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்கும், லவ் எப்படி இருக்கும், வார் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த குழந்தை வளர்ந்துட்டே போகும். பட் இட் வில் நாட் பி லாங் ere this be thrown aside. ஆனால் இந்த கேமே தான் திருப்பி விளையாடிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் அதுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் விளையாடும். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸோ வேறு என்ன புதுசாக ஒரு கேம் இருக்குது அதை விளையாட போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் வித் நியூ ஜாய் அண்ட் ப்ரைட் த லிட்டில் ஆக்டர் கான்ஸ் அனதர் பார்ட். ஸோ அந்த இதை தூக்கி போட்டுட்டு திருப்பி அதே ஒரு சந்தோஷத்தோட அதே ஒரு ப்ரைடோட இந்த குட்டி ஆக்டர் வந்து இன்னொரு விளையாட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ த லிட்டில் ஆக்டர் டினோட்ஸ் த 6-year-old pygmy child அப்படின்னு சொல்லலாம். 6-year டார்லிங் ஆஃப் அ பிக்மி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபில்லிங் ஃப்ரம் டைம் டு டைம் ஹிஸ் ஹியூமரஸ் ஸ்டேஜ் with all the person down to palsied age that life bring
with her in her equipage. ஸோ லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா லைஃப் பிரிங்ஸ் வித் ஹர் இன் ஹர் எக்யூபேஜ் அப்படின்றது வந்து லைஃப்பை வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹியூமரஸ் ஸ்டேஜ்ன்ற மாதிரி ஒரு கேம் விளையாடுது. ஏன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்களாகி ஒரு வயசாகி இறக்குற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது வந்து ப்ரிட்டன் பண்ணி ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அது வந்து விளையாடிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் இஃப் ஹிஸ் ஹோல் வொகேஷன் வேர் என்லெஸ் இமிட்டேஷன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா இந்த லாஸ்ட் லைன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லைன். ஸோ எப்படி அந்த குழந்தை நினச்சிக்குதுன்னா நம்ம என்ன மற்றவங்க பண்ணுறாங்களோ அதை இமிட்டேட் பண்ணி இந்த எண்ட்லெஸ் இமிட்டேஷனில் வந்து அந்த குழந்தையும் வந்து மாட்டிக்குது. ஏன்னா அதனுடைய பர்பஸே வந்து என்டையர் பர்பஸே வந்து இமிட்டேட் பண்ணுறது தான். க்ரோனப்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதை நம்ம திருப்பி இமிட்டேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதில் ஸ்டக் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 8. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டான்ஸா 8 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் 3 ஸ்டான்ஸாஸ் அண்ட் MCQs ஆஃப் இம்மார்டாலிட்டி ஓட் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா தட் இஸ் 8th ஸ்டான்ஸாவில் தோ whose exterior semblance that believe thy soul's immensity. ஸோ இந்த சைல்டு தான் திருப்பியும் பேசுகிறாரு. ஸோ அந்த சைல்டு வெளியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்தாலும் அதனுடைய சோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசானது. ஏன்னா இது வரைக்கும் வந்து குழந்தையோட இது வந்துட்டு இன்னுமே வந்து அந்த கனெக்ஷன் இருக்குது, ஹெவன்லி கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த சோல் வந்து ரொம்பவே வந்து வாஸ்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. தோ பெஸ்ட் ஃபிலாசபர் ஹூ எட் டஸ்ட் கீப் தை ஹெரிட்டேஜ் தோ ஐ அமாங் த பிளைண்ட் தட் டெஃப் அண்ட் சைலண்ட். ஸோ என்ன சொல்கிறாருன்னா இந்த குழந்தை வந்து பெஸ்ட் ஃபிலாசபர். இதில் வந்து தோன்னு சொல்கிறது எல்லாமே அந்த லிட்டில் சைல்டை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ஃபிலாசபர். அவர் வந்து யூன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த ஸ்டான்ஸால். ஸோ அந்த குழந்தை தான் வந்து ஒரு ஃபிலாசபர். ஏன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த ஹெவன்லி ஐடியாஸ்க்கு வந்து பிளைண்டாக இருக்காங்க, டெஃபாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க, பிளைண்டு. ஸோ சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே வந்து அந்த ஹெவன்லி பெரியவங்களுக்குலாம் வந்து அந்த ஹெவன்லி பிளிஸ் வந்து தெரியாது. பட் இந்த குழந்தைக்கு தான் வந்து அந்த ஹெரிட்டேஜ், அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீடஸ்ட் the eternal deep haunted forever by the eternal mind. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஸோ இந்த எட்டர்னல் டீப் அப்படின்னா இந்த உலகத்தை சுற்றி இருக்க மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அதை பற்றி பயந்துட்டு இருந்தாலுமே ஸோ அதுக்கு வந்து காடோட ப்ரெசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மைட்டி ப்ராஃபெட் சியர் பிளெஸ்ட். ஸோ இவர் தான் வந்து ட்ரூத் டெல்லர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மைட்டி ப்ராஃபெட். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைங்க சொல்கிறச்சுன்னா அது குழந்தைங்க வாக்கு பலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இங்கே இவர் சொல்லியிருக்காரு. ஆன் ஹூம் தோஸ் ட்ரூத்ஸ் டூ ரெஸ்ட் விச் வி ஆர் டாய்லிங் ஆல் அவர் லைஃப்ஸ் டு ஃபைண்ட் இன் டார்க்னஸ் லாஸ்ட் த டார்க்னஸ் ஆஃப் த கிரேவ். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு அது இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தமாக கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். பட் குழந்தைங்க வந்து சாதாரணமாக ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு போகிறப்ப நமக்கு அதில் வந்து நமக்கு ஒரு லெசன் இருக்கிற மாதிரி தோணும் இல்லைங்களா, அதுதான் இதில் சொல்கிறாரு. நம்ம வந்து எவ்வளோதான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க இது பண்ணாலும் இவங்க வந்து ஈஸியாக அந்த ஒரு ட்ரூத்தை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சைல்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹெவன்லி கனெக்ஷன் இருக்குது அப்படின்றாரு. தோ ஓவர் ஹூம் த இம்மார்டாலிட்டி ப்ரூட்ஸ் லைக் த டே அ மாஸ்டர் ஓவர் அ ஸ்லேவ். ஸோ அந்த இம்மார்டாலிட்டி அப்படின்ற சென்ஸ் அந்த சோல் வந்து இம்மார்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இம்மார்டாலிட்டி வந்து ப்ரூட்ஸ் லைக் அ டே. ஸோ ஒரு டே வந்து ப்ரூட் பண்ணுற மாதிரி இருக்குது, மாஸ்டர் ஓவர் ஸ்லேவ். அது வந்து பார்த்துக்குது, ஒரு டே அப்படி பார்த்துக்கிற மாதிரி வந்து இதை வந்து பார்த்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் விச் இஸ் நாட் டு பி புட் பை. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. அந்த சோல், அந்த ஹெவன்லி இருக்கிற ப்ரெசன்ஸ் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. தோ little child, yet glorious in the might of heaven-born freedom on thy being's height. So நீ இன்னும் வந்து glowing with the power that heaven shines down into your soul. ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு க்ளோ இருக்குது அந்த குழந்தைக்கு. எதனாலன்னா அந்த ஹெவனோட ஷைன் அந்த சோலில் வந்து இன்னுமே வந்து அந்த ஹெவனோட ஷைனும் அந்த ஃப்ரீடம் வந்து இருக்கிறதுனால அதுக்கு வந்து இன்னுமே அந்த வந்து க்ளோ இருக்குது. ஹெவனில் இருந்தால் எப்படி ஒரு ஃப்ரீடமாக இருக்கமோ அந்த மாதிரி தான் ஒரு சைல்டும் ஃப்ரீடம்லாம் இருக்கும், அந்த ஒரு க்ளோ அதனால இருக்கு. Why with such earnest pains dost thou provoke the years to bring the inevitable yoke?
ஸோ நீ இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு விளையாடிட்டு இருக்க, நீ இவ்வளோ எதுக்கு பெயின் எடுத்துக்கிற, இந்த மாதிரி அடல்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணணும், ஃபியூனரல் போகணும், அந்த மாதிரிலாம் எதுக்கு இவ்வளோ பெயின் எடுத்துக்கிற, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இன்எவிட்டபிள், இது நீ வளர கண்டிப்பாக உனக்கு வந்து தான் ஆகும், அதனால் எதுக்கு இப்போயே நீ வந்து இவ்வளோ இது எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தஸ் பிளைண்ட்லி வித் தை பிளஸட்னஸ் அட் ஸ்டைஃப். ஸோ நீ உன்னையே வந்து காயப்படுத்துக்கிற, உனக்கு இவ்வளோ ஃபார்ச்சூன் இருக்குது, நீ வந்து ஹெவனில் இருக்கிறதோட கனெக்டிவிட்டியாக இருக்க, பட் ஆனால் ஏன் உன்னையே நீ காயப்படுத்திக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபுல் சூன் தை சோல் ஷால் ஹாவ் ஹர் earthly fright. ஸோ உன்னோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து வெயிட் ஆகிட்டே இருக்குது, உன்னோட சோல் வந்து எவ்ரிடே வந்து வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த ஹெவன்லி திங்ஸை மறந்துட்டு நீ earthly திங்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக வந்துடுவ, அதனால நீ ஒன்றை நீயே வருத்திக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் கஸ்டம் லை அப்பான் தி வித் வெயிட் ஹெவி ஆஸ் ஃப்ராஸ்ட் அண்ட் டீப் ஆல்மோஸ்ட் அஸ் லைஃப். அண்ட் கஸ்டம் அப்படின்றது வந்து ரெகுலராக நம்ம ஆல்ரெடி பார்த்து ஸ்டாண்ட்ஸால் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இமிட்டேஷன் மாதிரி ஒரு ஹேபிட்ஸ், ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்குது, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நம்ம சோலுக்கு வந்து வெயிட் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வெயிட் கொடுக்க சோல் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பறந்து போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கு வெயிட் ஏற என்ன ஆகும்னா நம்ம earthல வந்து தங்கிடுவோம், அந்த ஒரு இது வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து எது கொடுக்குதுன்னா நம்மளுக்கு வெயிட்டை கொடுக்குது. அதனால் வந்து அது எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னா ஒரு ஐசி ஃப்ராஸ்ட் இருக்கிற மாதிரி ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒவ்வொரு நாளும் ஒன்று வந்து டீப்பாக earthlyயாக இருக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டே இருக்குது, ஹெவன்லிலேருந்து earthlyயாக மாற வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டான்ஸா 8. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்ஸா வந்து ஒரு க்ரைசிஸ் பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் 4 ஸ்டான்ஸாவில் வந்து அது என்ன க்ரைசிஸ், அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் 3 ஸ்டான்ஸாவில் வந்து இவ்வளோ இது இருந்தாலுமே லைஃப் வந்து வொர்த் லிவிங் தான், இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த நெக்ஸ்ட் 3 ஸ்டான்ஸாஸை வந்து நம்ம நாளைக்கு பார்ட் 2லையும் கூடவே கொஞ்சம் MCQஸும் வந்து பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.